இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளை, கனானிய பெண்ணை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். அப்படிதான் மத்தேயு எழுதின நற்செய்தியில 15:21-28 அந்த கனானிய பகுதி, அதுதான் இன்னைக்கு நமக்கு வாசகம். என்ன சொல்லிட்டாரு? நாயேன்னு திட்டிவிட்டார் ஆண்டவர். அந்த பெண்ணை நாயே அப்படின்னு திட்டார். அப்படிதானே நம்ம நினைக்கிறோம்? அப்படிதானே பாருங்க, நாய்னா நமக்கு சொறி நாய் தெரியும், இல்லை நம்ம கல்லை எடுத்து சில நேரம் அடிச்சிருக்கிறோம் நாயை, அது மாதிரி தெரியும். அப்புறமா பொதுவாகவே யாரையாவது ரொம்ப மோசமாக நம்ம திட்டணும், ரொம்ப அலட்சியம் பண்ணணும்னா பட நாயே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாயே என்று சொல்லுவோம். எந்த மிருகத்தையும் பார்த்து அது எதையாவது கலடா பண்ண வருதுன்னா நம்ம நாயே அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அதாவது நாயேங்கிறது நமக்கு ரொம்ப சீப்பான ஒரு மிருகமாக, நமக்கு மட்டுமல்ல யூதர்களுக்கும் அப்படித்தான். யூதர்கள் நாயை அவர்கள் விரும்ப கூட மாட்டார்கள். இன்று கூட நம்ம உலகத்துல எங்கே வேணும்தான் கணக்கெடுத்துக்கலாம். ஆனா அந்த யூத மக்கள் இந்த நாய் வளர்க்குறதுன்றது ரொம்ப ரேரா தான் அங்க வளர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காது. நாயே ரொம்ப கேவலம். இன்னைக்கு இயேசு அந்த பெண்ணை அப்படித்தான் சொல்லிவிட்டார், நாயே அப்படின்ட்டு, நாயே அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். அப்படிதானே? உண்மை அதுதானா? அதுதான் போல இருக்கு. பார்க்கலாமா? என்னன்னு பார்ப்போமே. ஏன் அப்படி அந்த வார்த்தையை அந்த பெண்ணை நோக்கி, அதுவும் பெண்ணை நோக்கி இல்ல, பேதுருவை சாத்தானே அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஏன்னா சாத்தானுடைய எண்ணங்களை அவன் கொண்டிருந்து அதை பேசினான்றதுனால அது நமக்கு புரியும். ஆமா, அவரு மகிமை அடைய வேண்டும் என்றால், அவர் மாட்சிமை அடைய வேண்டும் என்றால், நம் பாவங்கள் மன்னிக்கப்பட அவர் தன்னை கையளிக்க அவர் சொல்றாரு. அப்படின்னா இவர் ஐயோ கூடாதுன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அப்போ மக்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லாமல் போயிடும் இவர் அப்படி சிலுவையில போகல அப்படின்னா. அது அவன் சொல்லும் பொழுது அவர் சாத்தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மக்கள் மன்னிப்படைய விரும்பாத அந்த சாத்தானுடைய எண்ணம், அது சாத்தான். அது ஓகே, நமக்கு சொல்றோம். பட் இந்த பெண்ணை பார்த்து இந்த வார்த்தை ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை. அதானே? பாடிக்கலாம், என்னன்னு பார்க்கலாம். மத்தேயு 15:21-28 இயேசு புறப்பட்ட தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று கதறினார். பாருங்க, இந்த பெண்ணு இயேசுவை தேடி பல பேர் பல இடங்களுக்கு நடைபயணமாக சென்று அவரை பார்த்தார்கள் என்று நமக்கு தெரியும். இந்த பெண் அப்படி தேடிலாம் போகல. அந்த பகுதியில் இயேசு வரும்பொழுது அவரை பார்த்து கேட்கிறார். இது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதுதான் இது பின்னால நம்ம சொல்றோம் ஏன் எதுக்காக அப்படின்ட்டு. அப்போ அவர் கேட்கிறார், ஐயா, தாவீதின் மகனை, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாய் இருக்கிறாள் என கதறினாள். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. ஒன்றும் பேசல. அவருக்கு பிடிக்கல, அந்த பெண்ணுக்கு அது பிடிக்கல. ஏதோ ஒரு பெண்ணு ஓடி வந்தா, கூட்டத்தில் தேடி ஓடி ஆடையை தொட்டு குணமாக்கினா நின்றுட்டாரு. உடனே நின்று, ஹேய், யார் அது அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. அந்த பெண் அத்தகைய விசுவாசத்தோடு செய்ததை அந்த கூட்டத்தினருக்கு அவர் எண்பித்து காண்பிக்க விரும்புகிறார். ஆகவே நின்று அந்த பெண்ணை, யாருங்க வா, என்ன அப்படின்னு அது பாருங்க, என்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது என்று சொல்கிறார். இப்படி ஒரு பெண்ணை அவர் ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? இங்க பாருங்க, கதர்ராவ கண்டுக்கவே இல்லை. கண்டுக்கவே இல்லை. நமக்கு பின்னால் கத்திக்கொண்டே வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. கத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறார். அவர் சொல்றாரு, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஏங்க, இயேசுவா இப்படி பேசுறது அப்படின்னு நமக்கு தோணுது இல்லை? இது எப்படி? இது அவருங்க ஜனங்களேன்னு கையை விரிச்சிட்டு நிற்கிறவர், எல்லாரையும் சேர்த்து ஒருத்தர் விடாம எல்லாரையும் கட்டி அணைக்க காத்திருக்கிற அன்பு தெய்வம் இந்த வார்த்தை எப்படி சொல்லுச்சு? நான் காணாமல் போன இஸ்ரேல் ஆளுகளை மட்டுமே, ஒன்று தேடிலாம் நான் இங்கே வரல அப்படின்னு, உனக்கெல்லாம் நான் கிடையாது, கிளம்பு. அந்த வார்த்தை தானே அது? அப்படிதான். அதோட மோசமாக இருக்குது. இப்போ அடுத்தது அவர் சொல்றாரு, அப்பன் அவர் முன் பணிந்து, ஐயா, எனக்கு உதவும் என்றார். ரைட்டுங்க, நீங்க என்ன தேடிலாம் வரல, யாருக்கோ நீங்க வந்திருக்கிறீங்க, ரைட். ஆனா நீங்க எப்படிப்பட்டவன் எனக்கு சொல்றீங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு மறுபடியும் கேட்கிறார். அவரு நெக்லெக்ட் பண்றாரு, வேணாங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. ஆனா எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கிறார். பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது முறையல்ல என்றார். ஐயோ, செருப்பால் அடிச்சிருக்கலாம் இதுக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு செருப்பால் அடிச்சிருக்க ஓடும் அப்படின்னு.
அப்புறம் நாயின்னு சொல்லிட்டாரு. யூதர்களுக்கு அந்த நாயின்ற திட்டத்தை ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. நமக்கும் தான் இப்படி ஒரு இயேசு வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருமா? அப்படி கட்டி அணைக்கிற, முத்தமிடுகிற, நான் காத்து கொண்டு இருக்கிறேன், நீ பாவம் செஞ்சு திரும்பி வந்துட்ட, மனம் திரும்பிட்டு நான் ஓடி வந்து உன்னை கட்டி அணைச்சிக்கிறேன், அச்சுவா ஈச்சு பூச்சு போ நாயே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏப்பா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, இதெல்லாம் சொன்னா இது எப்படி இது அப்படின்ட்டு பாருங்க. அவர் சொல்றா, அவர் மறுமொழியாக என்ன சொல்றாரு, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது முறையல்ல. அது சரிதான். அந்த பெண் சொல்றான், ஆமா ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளர்களின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இங்கதான் இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். குனேரியன் என்று சொல்கிற ஒரு வார்த்தை, க்னோரியன் அப்படி சொல்லாமா, க்னோரியன் என்று சொல்கிற ஒரு வார்த்தை தான் அந்த நாய் என்று சொல்கிற அந்த வார்த்தை. வெறுமனே ஒரு சொறி பிடிச்ச நாய் இல்லை, ஒரு ரோட்ல இருக்கிற ஒரு பரதேசி நாயை பார்த்து குனோரியன் அந்த வார்த்தை இல்லை. தெரு நாய் வேற, வீட்டு நாய் வேற நமக்கு தெரியும். சில பேர் வீட்டில் வளர்க்குற நாய்களை நாம் போய் நாயின்னு சொன்னால் அவங்களுக்கு கோபமே வரும். நாயின்னு சொல்லாதீங்க, அவர் பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. எந்த பேர் சொன்னாலும் இப்போ அது பிரச்சனையாகும். ஏன்னா எல்லாம் அந்த நாய் பேரும் மனுஷன் பேர் இப்போ ஒன்றா இருக்குது. ஆகவே அவர்கள் ஒரு பேரை சொல்லி விடுவார்கள், இதுதான் இது பேர், அப்படி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து கட்டி அணைப்பார்கள், முத்தமிடுவார்கள், கொஞ்சுவார்கள். ஸோ க்னோரியன் என்ற வார்த்தை தெருநாய்க்கு அல்ல. அவர் உபயோகித்த வார்த்தை க்னோரியன். Gnorian is a Greek word. Why he is using Greek word to this lady? Because she is not அவங்க வந்து எபிரேயர் கிடையாது, ஈப்ரு. அவங்க ஒரு யூதா பெண் கிடையாது. ஆகவே அவர்கள் அந்நிய பெண். அதனால்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இந்த வார்த்தை, அதனால்தான் கிரேக்க வார்த்தை யூஸ் பண்ண. நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் கிரேக்கம் அதுதான் அந்த உலகத்தை ஜெயிச்சு ஆண்டு கொண்டிருந்த அந்த அலெக்சாண்டர் முத்தரையன் மகா அலெக்சாண்டர். ஓகே, அந்த அலெக்சாண்டருடைய அந்த காலம் முடிந்த பிறகுதான் இயேசு வருகிறார். ஆகவே உலகெங்கும் அந்த கிரேக்கம் பரவி இருந்த காரியம் நமக்கு தெரியும் தானே. இந்தியாவில் இன்னும் அந்த கிரேக்க வார்த்தைகள் நிறைய இருக்கிறது, புழக்கத்தில் இருக்கிறது, உலகம் பூரா இருக்கு. ஆகவே நம்ம பார்க்கிறோம், அந்த யூதர்களை தவிர மற்ற எல்லாரிடமும் அவருடைய அரமேக்கில் பேசினாரு, இப்படி கிரேக்கத்தில் பேசுறாரு, இப்படி நிறைய காரியங்கள். ஆகவே இந்த வார்த்தை அங்கே வந்து விழுகிறது. இந்த வார்த்தையோட உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? இது வீட்டு வளர்ப்பு நாய்க்கு உள்ள பெயர், இந்த க்னோரியன் என்று சொல்கிற வார்த்தை. ஆகவே வெளி நாய் அல்ல. ஆகவே தான் இந்த பெண் அந்த வார்த்தையை கொண்டு இயேசுவை மடகிறார். எப்படி மடகிறா? ஆமா, நீங்க வீட்டு நாய், வீட்டில் வளர்க்குற நாயின்னு தான் சொல்றீங்க, ரைட்டு. வெளி நாயின்னு சொல்லல, சீப்போ நாயின்னு சொல்லி என்ன கல்லை தூக்கி அடிக்கல, வீட்டு நாயின்னு சொல்றீங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை என்னது? வீட்டில் வளர்க்கப்படுகிற நாய்களுக்கு முதலில் சாப்பாடு வைக்க மாட்டாங்க, முதல்ல வீட்டு உரிமையாளர்கள் தான் சாப்பிடுவார்கள். ஆகவே அங்கே மீதி எல்லாம் வரும், நிறைய வரும், அதெல்லாம் அந்த வீட்டு நாய்க்கு போய் சேரும். ஆகவே மேசையின் கீழ் தெருநாய் வந்து சுத்துமா? மேசையில சாப்பிட்ற ஒரு நல்ல வீட்டில், அந்த வீட்டில் தெருநாய் வந்து சுத்த முடியுமா? உள்ள சாப்பாட்டு மேசை கீழே வர முடியுமானா முடியாது. அப்போ வீட்டில் வளர்க்கிற நாய் தான் அந்த டேபிள் கீழே இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். அப்போ முதல் சாப்பாடு உரிமையாளர்களுக்கு, ரெண்டாவது சாப்பாடு ரெண்டாவது, அதில் மீதி வருது, அது இதெல்லாம் இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கிறோம் தானே. யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினால் பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, இது மற்றவர்களுக்கான அழைப்பாக மாறிவிட்டது. அழைக்கப்பட்டோர் பந்தி ரெடியா இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு சாக்கு சொன்னதாக ஒரு ஓமையில ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? புதுசா கல்யாணம் இருக்குது, நான் வந்து புதுசா நிலம் வாங்கியிருக்கிறேன், அதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும், இப்போ என்னால் வர முடியாது. ஆகவே கடவுள் கிறிஸ்து நேரடியாக வந்து அவர்களை அழைக்கிறார். அவர்கள் சாக்கு போக்கு சொன்னார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே என்ன நடந்தது நமக்கு தெரியும். தெருக்களிலே சென்று யார் 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 கண்ணில் படுகிறார்களோ எல்லாரையும் அழைத்து வந்து அந்த விருந்து, அந்த மன விருந்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்து மணவாளன், மனவிருந்து நமக்கு நடக்க போகுது நமக்கு தெரியும் அல்ல? அவர் மேலிருந்து மணவாளனாக இறங்கி வர போகிறார், நாம் மணவாட்டியாக மேலேறி செல்ல போகிறோம். ஆகவே அங்கே பந்தி நடக்க போகிறது. நாம் திருமணம் செய்த அந்த நிலைக்குள் நாம் மாறப்போகிறோம்.
கொஞ்சம் ஆழமான அர்த்தங்களை கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு நமக்கு பாருங்க. அதுதான் அந்த ஓமை அங்கு சொல்லப்பட்டது. ஆகவேதான் இங்கு நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் உலகெங்கும் இந்த நற்செய்தி கொண்டு வரப்பட்டதாக நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 2 முறை இந்த காரியத்தை செஞ்சிட்டார். என்ன சொல்றாரு? உலகெங்கும் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் சொல்லிட்டார். அந்த திருமணத்துல நடந்த மாதிரி எல்லா தெரு, எந்த தெரு, எங்க யாரா இருக்கிறாங்களோ, பிச்சைக்காரனும் பணக்காரன் எவனா இருந்தாலும் இந்த சாப்பாடு ரெடியாக வந்து சாப்பிட சொல்லு அப்படின்றது அந்த அழைப்பை பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் மலையிலே அந்த ஒலிவ மலையிலிருந்து மேலேறி செல்லும் போது கடைசியாக சொன்ன வார்த்தை உலகெங்கும் சென்று நற்செய்தி அறி. அதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்லியிருந்தாரு? மார்க்கு 6ஆம் அதிகாரம், லூகாஸ் 9ஆம் அதிகாரம், லூகாஸ் 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோமே, அவர் இருவராக அவர் தூது அறிவிக்க அனுப்பினார். என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? இஸ்ராயலர்கள் மட்டுமே அப்படின்னு சொல்றார். நீங்க எல்லாருமே யூதர்கள், உங்களை சார்ந்த சிதறுண்ட இஸ்ராயலர்களிடம் மட்டுமே சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். நமக்கு தெரியும் தானே? அப்பவே நமக்கு ஒரு கொஸ்டின் வரணும், வை திஸ்? வழியில யாருக்கும் வணக்கம் சொல்லாத, வழியில யாரையும் பார்த்து நீ பேசிட்டு நிக்காதன்னு சொன்னாரு. ஏன்னா வேற ஆளுங்களெல்லாம் உனக்கு தெரியும், அங்க நீ பேச ஆரம்பிச்சிடுவ. நான் கொடுக்குற நற்செய்தி அது அல்ல, அவர்களுக்கு மட்டும்தான் போகணும். யார்கிட்டையும் நீ நிக்காத, போகாத, வைக்காத, பேசாத, நேர போ, அந்த ஊருக்கு போ, அப்படி போய் தங்கிடு, அங்கேயே பேசு, அந்த மக்களிடம் மட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி அனுப்பினார் எல்லாரையும். நமக்கு தெரியும் தானே? ஆனா முடிவில் என்ன ஆயிடுச்சு? உயிர்த்த பிறகு உலகெங்கும் போங்க அப்படின்னார். அப்படி கூட உலகெங்கும் எங்கே போனார்கள்? சிதறுண்ட இஸ்ராயலர்கள் எங்கிருந்தார்களோ அங்கேதான் எல்லா அப்போஸ்தலர்களும் முதலிலே சென்றார்கள். ஆக அங்கிருந்து தான் நற்செய்தி ஊருக்கெல்லாம் பரவுகிறது, வெளியே எல்லாம் பரவுகிறது. முதலில் அவர்களுக்கு, பிறகு மற்றவர்களுக்கு. ஏன் இந்த ஒரு பாகுபாடை தானே நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் படைத்த கடவுள், எல்லாரையும் ஆண்டு நடத்துகிற கடவுள், எல்லாவற்றையும் தன் சாயலாக படைத்த கடவுள், ஏன் இந்த யூதர்கள், இந்த இஸ்ராயலர்கள் என்ற அந்த குறுகிய வட்டத்திற்குள் அவருடைய பார்வை இருக்கிறது என்று நமக்கு யோசிக்க தோன்றும். அப்படித்தானே? ஆமா. உலகம் என்பது வரலாறு, மரபு, வழித்தோன்றல்கள் இவற்றை சார்ந்தது. நமக்கு தெரியும் பாருங்க, ஆபிரகாமுக்கு கடவுள் ஒரு குழந்தை பிறக்கும்னாரு, குழந்தை பிறந்துச்சு. நமக்கு தெரியும் தானே யார் வழியா குழந்தை பிறந்துச்சு? அது பேர் இஸ்மாயில். ஆண்டவர் 10 வருஷம் கழிச்சு வந்து இல்லை நான் சொன்னது இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். சார் குழந்தை பிறந்துச்சு சார், 10 வருஷம் ஆகி போச்சு சார், குழந்தை பெருசாகி போச்சு, இது இல்லைங்கிறீங்களே, இது நீங்க கொடுத்த குழந்தை இல்லையா? இப்படி குழந்தை எப்படி வந்தது? டேய், நான் குழந்தை பிறக்குன்னு சொன்னதான், ஆகாருக்கும் உனக்கும் இல்லை, உன் மனைவிக்கும் உனக்கும். ஓ அப்படியா? எப்படி மனைவிக்கு எனக்கும் பிறக்கும்? மனைவிக்கு கருப்பை செத்து போச்சு, எனக்கு உடம்பு நொந்து போச்சு, ஒண்ணுமே இல்லை, எப்படி பிறக்கும்? அதுதான் வாக்குறுதி, நான் கொடுக்கிற வாக்குறுதி. அதுதான் செத்து போன உன் நிலைமைகளுக்கு மேல் நான் கொடுக்கிறது வாக்குறுதி. அதுதான் கடவுள் தன்மை. உன்னால சுத்தமா எதுவுமே முடியாது, நான் தான் செய்யறேன்றது உனக்கு தெரியணும்ல, அதுதான் கடவுள் தன்மை. ஆமா. அப்போ அந்த செத்த கருப்பையிலிருந்து உனக்கு வரும் பாரு ஒரு குழந்தை, ஈசாக்கு, அதுதான் வாக்குறுதி, வாக்குறுதியின் பிள்ளை என்று சொல்கிற ஒரு பிள்ளை. ஏனென்றால் இந்த உலகத்திற்கான ஒரு மரபு. அப்போ அவர் தெளிவா சொல்றாரு, நம்ம இதுல பார்க்கலாம் இல்லையா, ரோமையர் 9:6 அவர் சொல்றாரு, ஈசாக்கின் மூலமே உன் வழி மரபு விளங்கும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஆதியாகமத்தில் நம்ம தான் படிக்கிறோம், ஆபிரகாமிட்ட பேசும்பொழுது. ஆகவே உன் வழி மரபு, ஆகவேதான் அவருடைய அந்த அட்டவணையை நம்ம பார்க்கிறோம், வழி மரபின் அட்டவணையை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த மரபின் அட்டவணை மற்ற நம்ம படிக்கிறோம். அங்கே இஸ்மாயில்லாம் காணாம போயிட்டாரு, அப்படித்தானே? அப்போ ஈசாக்குக்கு இன்னாரு, இன்னாருக்கு இன்னாரு, இன்னாருக்கு இன்னாரு, தாவீதுக்கு அவருடைய வழிமரபில் சூசைக்கு இயேசு, இப்படி என்று முடிகிற அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வழிமரபு மிக முக்கியமானது, வரலாறு மிக முக்கியமானது. ஏன் இந்த பெண்ணு கூட இன்னைக்கு அப்படிதான் கூப்பிடுறார், தாவீதின் மகனே என்றுதான் கூப்பிடுகிறார் இல்லையா? தாவீது 10 தலைமுறைக்கு முன்னால உள்ளவர், இயேசுவுக்கு 10 தலைமுறைக்கு முன்னால உள்ளவர், அவருடைய மகனே என்றுதான் கூப்பிடுகிறார். ஆகவே இன்னாருக்கு இன்னார், அவருடைய அந்த ராஜ பரம்பரை என்று சொல்லுகிற அந்த ஒரு காரியத்தில் நம்ம பார்க்கிறோம், மிக முக்கியம். ஆகவே
இப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்படிதான் கடவுள் வாக்களித்திருந்தார். கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்தப்பவே அவங்களுக்கு சொல்லியிருந்தாரு, உலகத்துல 1000 பேர் இருக்கிறான், 1,00,000 பேர் இருக்கிறான், கோடி பேர் இருக்கிறான், ஆனா சிறிய கூட்டமாகிய சிறுமந்தையை உன்னை நான் தேர்ந்தெடுத்து இருக்கிறேன். நினைச்சுக்காத எனக்கு ஆளே இல்லாத உன்னை எடுத்திருக்கிறேன். இல்ல, ஒரு மரபு, ஒரு வரலாறை உருவாக்க நினைக்கிறேன். ஆகவே சொல்லும்படியான ஒரு 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 கூட்டத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதனால்தான் அவர்களை ஒன்றுமில்லாத ஒரு 12 பேராக அந்த எகிப்துக்கு அனுப்பி அந்த 12 பேரிலிருந்து உருவாகின ஒரு பெரும் லட்சக்கணக்கான கூட்டத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார் என்று தெரியும். அவர்கள் மேல் அந்த வரலாற்றின் அந்த பதிப்புகளை அவர் எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கிறார் என்று நமக்கு தெரியும். ஆகவே அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன என்பதை மக்கள் அறிய செய்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆகவே ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அந்த மக்கள் மேல் உருவாகும்படி ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார், அந்த காலத்தில் இந்த காலம் வரை என்று நமக்கு தெரியும். ரைட்? அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நமக்கு புரியும் தானே? நீ இதே இடத்துல நீங்க வருவீங்க, இதுல நீங்க ஒன்றாய் வாழ்வீங்க, நீங்க அதுக்கப்புறம் நீங்க சிலை வழிபாட்டுக்கு போவீங்க, நான் உங்களை சிதறடிப்பேன், நீங்க ஊரெங்கும் நீங்க சிதறி போவீங்க. ஆண்டவர் சொல்ற வாக்குறுதி என்ன? எரேமியாஸ்ல, இருந்தாலும் உங்களை நான் முழுசா கொண்ட மாட்டேன். இசாஸ்ல சொல்றாரு இல்லையா, உங்களை முழுசா அழிச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த தண்டு, அந்த மரம் முழுதாக வெட்டப்படும், ஆனால் அந்த தண்டு அங்கே இஸ்ராயலிலே வேறு ஒன்றி தான் இருக்கும். நம்ம இந்த ரெஸ்டரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்படுறோம் தானே? ரெஸ்டரேஷன், அது நிறைய இடத்துல இப்போ அது கோர்ட்ல எல்லாம் ரெஸ்டரேஷன் அப்படின்னு கேட்போம். பட் உண்மையான ரெஸ்டரேஷன் வார்த்தைக்குடைய அர்த்தம் என்ன? ரெஸ்டரேஷன் மறுபடியும் கொடுக்க முடியுமா? அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அந்த மனைவிக்கு ஒரு மறுபடியும் அந்த மறுபடியும் ஒரு வாழ்க்கை தேவைப்படுது. அப்போ அதை அவர்கள் எப்படித்தான் பெற்றாலும் அது ஒரு ரெஸ்டரேஷன்ல வருமா? வராது தானே. ஒரு வீடு இடிக்கப்பட்டு விட்டது, அந்த வீடு இடிக்கப்பட்டவுடன் அங்கே மறுபடியும் ஒரு ரெஸ்டரேஷன் கிடைக்குது அவங்களுக்கு, மறுபடியும் அந்த வீடு அங்கே அப்படியே கட்டப்படுகிறது. அப்படின்னா கூட அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குதாதுங்க, அந்த ஒரிஜினல் இது இல்லையே. அப்ப அந்த வேர்டனுடைய உண்மையான மீனிங்ன்றதை நம்ம எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை செய்யும் பொழுது ரெஸ்டரேஷன் என்று சொல்லும் பொழுது அது முடியாதுங்க, அது சரியா வராதுங்க. இல்ல, நான் என் ஊரிலே பிறந்திருக்கிறேன், இப்பொழுது நான் வயதாகி விட்டது, ஆகவே என் ஊரிலே போய் நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுதும் என்ன ஆகுறது? நான் அந்த ஊருக்கு போய்விட்டேன், அப்படி நான் என்ன ரெஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் அந்த ஊர்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் அதில் முழு 100% உண்மை இருக்கிறதா? இருக்குது, அங்கதான் இருந்தேன், ஆனா இப்ப போய் மறுபடியும் இருக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏனென்றால் அந்த ஊரினுடைய தன்மை மாறி போயிருக்கிறது. நான் இருந்தப்போ என் வீட்டு பக்கத்துல எந்த வீடும் இல்லை, ஒரு 4 கிரவுண்ட் காலியா இருந்தது, ஆகவே ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தது, நல்ல விளையாடினோம். ரொம்ப சின்ன வயசுல அங்கே இந்த கில்லி தாண்டு, கோலி இப்படிலாம் எல்லாம் மட்டும் விளையாடிட்டு இருந்தோம். அதே அந்த ஊருக்கு அங்கே சுற்றி திரிந்த அந்த நாட்களுக்குள் இல்லையா, அங்கே பார்த்த சில முகங்கள், அப்படிலாம் பார்க்க நமக்கு நிறைய ஆசை இருக்கிறது. அந்த பழைய பஸ் வந்து போன இடம், இப்படிலாம் நிறைய அந்த மரங்கள் இருந்த இடம், அந்த மரத்துல ஏறினோமே, இறங்கினோமே, இங்க ஓடினோமே, வந்தோமே, அந்த ஊர்ல போய் வாழணும் மறுபடியும் நிறைய பேருக்கு அந்த ஆசைகள் வருகிறது. ஆனாலும் பல பேர் அந்த ஆசையை தீர்த்து கொள்வதை பார்க்கிறோம். எப்படி? அந்த வயதான அந்த நேரங்களிலே இங்க எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே அந்த ஊர்ல போய் அந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சு அந்த ஆசையை தீர்த்து கொள்வார்கள். உண்மையான ரெஸ்டரேஷன் அது கிடையாதுங்க. பழைய மரத்தையும் பார்க்க முடியாது, பக்கத்துல இருந்த காலி இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் வந்திருக்கும் இல்லையா, நீ அந்த மரத்துல ஏறி இறங்கி ஓடவும் முடியாது பழையபடி. நீ பார்த்த முகங்கள் எல்லாம் வயதாகி போய் விட்டு இருக்கும். ஆகவே நீ பார்த்த கோழி, ஆடு, மாடு அந்த மாதிரி சுற்றி திரிந்தவைகள் எல்லாம் இப்பொழுது மாடர்ன் ஆகி இருக்கும், எல்லாம் வித்தியாசமாகி இருக்கும். நீ பார்த்த பழைய பஸ்ஸையும் பார்க்க முடியாது. ஆகவே பழைய பில்டிங்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். இட் இஸ் நாட் ரெஸ்டரேஷன். நாம் நம்முடைய பழமைக்கு திரும்பி அப்படியே அந்த இடத்துக்கு போய் அதெல்லாம் முடியுமா? இந்த வார்த்தை நிறைவேறிய ஒரே ஒரு பரம்பரை, ஒரே ஒரு இடம் என்பது இஸ்ராயல் மக்களுக்கு தான். த ரியல் ரெஸ்டோரேஷன். நம்ம யோசிக்கலாம் தானே? பாருங்க, வேதாகமம் அப்படித்தான் அவர்களை வாக்குறுதி கொடுத்திருந்தது. நீ பழைய இடத்திலே உன்னை மறுபடியும் நிலைநாட்டுவேன்.
அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. உண்மையிலே பார்க்கிறோம், உலகம் பலவாக மாறி இருந்தது. இஸ்ராயல் மக்கள் துரத்தப்பட்ட பிறகு அந்த இடம் அதே இடம் அப்படியே இருந்தது. அதே இடம் அப்படியே இருந்தது. ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு? அதை பாலைவனமாக்கி அவர்களை துரத்தி இருந்தார். அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவர்களை துரத்தி இருந்தார். அந்த ஒன்றுமில்லாமை அங்கேயே அப்படியே வேறு எந்த நாடுகளாலும், எந்த மன்னர்களாலும், எந்த ஒரு டர்க்கிஷ், அது அலெக்சாண்டர், அப்புறம் நிறைய பேர் அவங்க இவங்கெல்லாம் என்னென்னமோ அந்த இடங்களை மாற்ற முயற்சி செய்தும் ஒருவராலும் ஒரு இடத்தையும் மாற்ற முடியவில்லை. அதுதான் கடவுளுடைய வாக்குறுதி. அதே இடத்தில் அவர்களை மறுபடியும் நாட்டுவேன் என்று சொன்னார். எசேக்கியேல் 37, 38 எல்லாம் நம்ம படிக்கிறோம். அதே இடத்தில் அவர்களை கொண்டு நாட்டி வைத்தார். The real restoration. They started their life. They have started their life from zero. ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து, பழமையிலிருந்து அவர்களுடைய மனதெல்லாம் ஊறி போய் திளைத்து போய் அந்த இடத்துக்கு போகணும், அங்க வாழணும், அங்க வாழணும், அங்க வாழணும்னு உலகம் பூரா சிதறியிருந்த இஸ்ராயலர்கள் நினைத்திருந்த அந்த ஒரு காரியம் என்ன? அங்கே போய் வாழணும். அங்கே போய் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று தெரியும் இல்லையா? முதல் உலக போர், இரண்டாம் உலக போர், இப்படி 2 போர்களின் மத்தியில் அவர்கள் அது அடுத்த கட்டமாக நகர்ந்து போய் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய ஒன்றுமில்லாத அந்த பாலைவன அந்த இடங்களிலே போய் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை புதிதாக ஆரம்பித்து அவர்கள் அந்த பழைய அந்த நிலங்களை எல்லாம் தோண்டி அவங்க அந்த எஸ்கவேஷன் பண்ணி உள்ள இருந்த அந்த பழைய அந்த மண்ணை அவர்கள் தொட்டு, அந்த தாவீதும் அந்த சாலமோனும் வாழ்ந்த அந்த மண்ணை எல்லாம் தொட்டு அவர்கள் இப்பொழுது அதை தடவி அதில் அவர்கள் இன்பம் காண்கிறதை நம்ம பார்க்கிறோம். The real restoration, right? பாருங்க, கடவுளுடைய வாக்குறுதி அப்படியானது. எங்கிருந்து? உன்னை அழைத்து சிதறடித்து, அதனால்தான் எல்லோரையும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்கிற அந்த வார்த்தை அவர்களில் நிறைவேறுவதை நாம் காண்கிறோம். ஆகவே சிம்பிள் இல்லை ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை. நீ எப்படி இருந்தாலும் படிக்க, நீ அந்த டேபிள் கீழே இருக்கிற நாய் தான் நீ, ஆனா டேபிள் மேல இருக்கிறவங்க வேற அப்படின்னு சொன்னது. ஏன்னா ஒரு மரபை வைத்திருக்கிறார், வழியை, ஒரு வரலாறை வைத்திருக்கிறார். அது உலகத்திற்கு எண்பித்து காண்பிக்க வேண்டிய நிலைமைக்குள்ள அவர் இருக்கிறார். ஆகவேதான் அந்த மரபில் தோன்றி இருக்கிறார். ஆகவேதான் அவர் சொன்ன வார்த்தைகளும் நிறைவேறுவதற்காக காத்திருந்தன, நிறைவேறிவிட்டது, இன்னும் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறது. என்ன நிறைவேற்றம்? அங்கே யார் யார் வருவார்கள்? இதோ இந்த கனானிய பெண் அப்படியே விடப்பட்டாளா? தெருவில் போற நாயே அப்படின்னு சொல்லிட்டாரா? இல்ல சொறி நாயே அப்படின்னு சொல்லிட்டாரா? இல்ல ஓடு நாயே அப்படி கல்லடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாயவா? இல்ல வீட்டுக்குள்ளே வளர்க்கப்பட்ட நாய். நமக்கு தெரியும், அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, சொந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அங்கே படைக்கப்பட்டிருந்த உணவு, அந்த உணவு சொந்த மக்கள் சாப்பிடுவதற்காக கொடுக்கப்பட்ட உணவு, அவர்கள் சாப்பிடவில்லை. ஆகவே அந்த கீழே இருந்த நாய் முழு உணவையும் சாப்பிட முடிந்தது. இன்று நாம் தான் அந்த நாய்கள். நாம் இந்த உணவை சாப்பிட்டு இருக்கிறோம், ஆனால் இந்த உணவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பாருங்க, ரைட்? எத்தனை யூதர்கள் இன்றைக்கு திருவுணவு, திரு ரத்தம் அருந்துகிறார்கள். நாம் தானே செய்கிறோம். நமக்கு வந்து விட்டது. சரி, இது இப்படியே தானே அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் நிறைய பேச வேண்டியிருக்குது. ஆனா இது அர்த்தம் இது அல்ல. பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? உண்மையான இஸ்ராயலன் யார் என்று பவுல் சொல்வது நமக்கு தெரியும் இல்லையா? எவன் ஒருவன் கிறிஸ்துவில் மறுபடியும் பிறந்திருக்கிறானோ அவன் தான் இஸ்ராயலன். ஆகவே நாம் அதில் ஒட்டு வைக்கப்பட்டு விட்டோம். இன்று முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவது நாமத்தான் இருக்கிறோம், அவர்கள் அல்ல. ஆகவே பவுல் சொல்றது 9:6, ரோமேயர் 9:6, இஸ்ராயல் இனத்தில் தோன்றியதனாலேயே அவ்வினத்தில் பிறந்த அனைவரும் இஸ்ராயலர்கள் ஆகிவிட மாட்டார்கள் என்றார். பியூட்டிஃபுல். அப்படின்னா உண்மையா இன்னைக்கு இயேசு சொல்றாரு இந்த இடத்துல, நான் யாருக்காக வந்தேன்? இந்த அவங்களுக்கு தான் வந்தேன், எங்க ஜனங்களுக்காக தான் வந்தேன், நீ ஓடு. பவுல் சொல்றாரு, இல்ல அவர் அன்னைக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஏனென்றால் வரலாற்று நாயகனாக வந்தார் அவர். அந்த வரலாறு, மரபு, இதுல எல்லாம் சொல்லி அவர் வராரு. பாருங்க, அவர் தொடர்ந்து என்ன சொல்றாரு? அவ்வாறு ஆபிரகாமின் மரபில் தோன்றியவர்கள் அனைவருமே அவருடைய பிள்ளைகள் ஆகிவிட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய மரபில் தோன்றிய பிள்ளைகள் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆகிவிட மாட்டார்கள் என்று சொல்கிறார். ஏன்? இஸ்மாயில் பிறந்துட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்ல,
அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல, வாக்குறுதியின் பிள்ளை இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னுடைய செத்து போன கருப்பைக்கு மேல் நான் கொடுத்த வாக்குறுதி அது ஈசாக்கு இல்லையா? நீ இளமையா இருக்கிற ஒரு ஆகாரங்கிற வேலைக்காரையை கூட்டு வந்துட்டு உன் வேலையை காமிச்சுட்ட. பட் நான் சொன்னது அது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. உன் ஒரே பேரான ஈசாக்கை எனக்கு மோரியால பலி கொடு அப்படின்னாரு. இஸ்மாயில் இருக்கிறான், ஆனா அவரை சொல்ல உன் ஒரே பேரான, அதுதான் அந்த மரபு, வழி மரபு எல்லாமே. தாவீதின் மகனே என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணை பார்க்கிறோம். 10 தலைமுறைக்கு முன்னால் உள்ள தாவீதை குறித்து அவருடைய மகனே இயேசுவே என்று இந்த வழி மரபு ரொம்ப முக்கியமாக இருக்குது. எதுக்கு? இந்த உலகத்திற்கு, உலகை மீட்பதற்காகத்தானே வந்தாரு. ஆகவே இந்த மரபு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இல்லாட்டி யாரோ ஒருத்தர் மேல இருந்து குதிச்சாரு, வந்தாரு, மீட்டாரு, திரும்பி போனாருன்னா இட்ஸ் நதிங், ரைட்? பட் அது அப்படி அல்ல. ஆகவேதான் இந்த மனம் திரும்பாத இந்த சந்ததி என்று சொல்கிறார். யாரை? இஸ்ராயலரை சொல்கிறார். இவர்கள் மனம் திரும்ப போகுவதில்லை. கடைசி காலம் வரும், அப்பொழுது மனம் திரும்புவார்கள். ஆனாலும் பாருங்க, அங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 1,44,000 பேர் தான் இருப்பாங்க இல்லையா? 9வது நம்ம படிக்கிறோம், மத்தேயுல படிக்க, இந்த திருவெளிப்பாடுல படிக்கிறோம் 1,44,000 இல்லையா? 12 குலம், 12 குலத்திலிருந்து 12,000 1,44,000 பேர் தான் அங்கே மீதி இருக்க போகிறவர்கள் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அவருக்கு அருளப்பர் யோவானுக்கு வெளிப்படுத்தின அந்த திருவெளிப்பாட்டில் நம்ம அதை படிக்கிறோம். ஆகவே அவர்கள் எல்லோரும் மீட்கப்படுகிறார்களா என்றால் இல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற 1,44,000 பேர் மட்டுமே கடைசியிலே சியோனில் அவரை தரிசிக்கும் அந்த வல்லமையை அவர்கள் பெறுவார்கள். மற்ற பேர், இன்னைக்கு கூட நிறைய பேர் இஸ்ராயல்ல இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அதிலே இருப்பவர்களிலே வெறும் 35,000 பேர் தான் இயேசு கிறிஸ்துவின் அந்த பெயரை பெற்று, அந்த ஞானஸ்நானத்தை பெற்று அதில் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இறைமகனாக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த 35,000 பேர்ல எத்தனை பேர் நமக்கு தெரியாது, வேறு சொற்பமாக இருக்கலாம். இன்றும் உலகம் பூரா 140 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய கடவுளின் மகன் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய சாயலை பெறும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற பேர் எத்தனை பேர்? மிக சொற்பம். அத்தனை கோடி மக்களிலே 1,44,000 பேர் தான் அங்கே இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொன்னாரா? இவர்களுக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொன்னாரா? ஆமா ஆமா, தேர்னவங்க அத்தனை பேர் தான், தேர போறவங்க அத்தனை பேர் தான். நிறைய பேர் தேறி இருக்கிறாங்க, மேல போயிட்டாங்க, ரைட். பட் இன்னும் 2ஆம் வருகையில் தேறி நிற்பவர்கள் 1,44,000 பேர் தான். உண்மையிலே நாம் அதை விட பெரும்படையாக இருக்கிறோம். நாம் திருவெளிப்பாட்டிலே 4ஆம் அதிகாரத்திலே நாம் அதை படிக்க முடியும். வா மேல வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காமிப்பார். அங்கே மேலே நிறைய பேர் நின்று கொண்டிருப்பார்கள், கோடான கோடி. ஆகவே இன்று நாயேன்னு சொன்னாரு, இன்று முதன்மையானவர்களுக்கு, அவர்களுக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொன்னாரு. 2மே சொல்லி இருக்கிறாரு. ஆனா அங்க ரொம்ப சொற்பம். நான் ஏன் சொல்லி ஒருத்தரை திட்டினாரு, அந்த கூட்டம் தான் மேல அதிகமா நிற்க போகுது. ஏன்? விசுவாசம் தான். இந்த பெண்ணுக்கு இருந்த விசுவாசம் இருக்கட்டும்பா. ஆனா நீங்க யாரு? தாவீதின் மகன். நிறைய பேர் அவர் அந்த வார்த்தையை நிறைய பேர் ஏத்துக்கவே இல்லை இல்லையா? நீர் இறை மகன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அந்த சொந்த ஊராரும் அவர்களும் இவர்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ரைட்? ஏன்னா இவர் இஷ்டத்துக்கு பயங்கரமா பண்ணிட்டாரு. யாரு இவ்வளோ வல்லமை எப்படி வந்தது? ஏய், இவர் யாரு? தச்சம் தானே இவன். ஏய், நம்ம தச்சம் தானே. ஏய், யூதா, யாக்கோபு எல்லாம் இவருடைய பிள்ளைங்க, சகோதரன் தானே. 2-3 தங்கச்சிங்க இருக்கிறாங்க, 4 தம்பிங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கு. ஏய், இவன் தச்சம் பிள்ளை தானே அப்படின்னு சொல்ற அந்த கூட்டம் தான். அதனாகவே அது சொற்பமாகத்தான் அங்கே தேறுகிறது. ஆனால் இங்கே பல பேர் தேறுகின்றோம். ஏனென்றால் உலகெங்கும் வந்து விட்டது நற்செய்தி, நாம் அதற்குள்ளே இருக்கிறோம். ஆகவே உணவு நமக்கு, நம்மை தேடி உணவு வந்து விட்டது. ஆகவேதான் நம்ம திருவிருந்து கொண்டாடுறோம். நம்மை தேடி உணவு வந்து விட்டது. அங்கே மேசையில் வைக்கப்பட்டிருந்தது, அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் கீழே நின்ற நாய்களுக்கு அந்த உணவு பரிமாறப்பட்டு விட்டது. அதுதான் இன்று நாம் அடைந்திருக்கிற பலன். நிறைய சொல்லலாம், இதுல நாம் எவ்வளவு பெயர் பெற்றவர்கள் என்று நமக்கு தெரியணும். ஆனாலும் நாம் யாராக இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? ரோமையர்கள் யாரு? நம்ம பவுல் சொல்ற அந்த தொடர்ந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. அதாவது இயல்பான முறைப்படி அல்ல, வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள் என்று சொல்கிற அந்த வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. அதனால்தான் நிக்கோதேமுக்கு கிறிஸ்து சொன்னாரு, நீ மறுபடியும் பிறந்தால் ஒழியன்றார்.
ஆகவே கிறிஸ்துவில் பிறந்தால் ஒழிய, கிறிஸ்து என்ன சொல்றாரு? வாக்குறுதியின் புதிய உடன்படிக்கையை நம்முள் செய்திருக்கிறார். வாக்குறுதி இல்ல, என்ன வாக்குறுதி? உன்னை நான் பரலோகத்திற்கு அழைத்து செல்வேன், உன் பாவங்களை மன்னித்து உன்னை பரிசுத்தமாக்கி பரலோகத்துக்கு அழைத்து செல்வேன். இதுதானே நமக்கு வாக்குறுதி, இதுதானே நற்செய்தி. இதுக்கு மேல என்ன இருக்கு? ஆகவே என்று சொல்கிறார், அவர் சொல்கிறாரு, இந்த முறைப்படி அல்ல. இன்னைக்கு சொல்லிட்டார்ல, இவர்களுக்காக தான் வந்தேன், மேசையில் இருக்கவங்க தான் சாப்பிடணும். இல்லை இல்லை, பவுல் சொல்றாரு, இல்லை இல்லை, அதுல தேடுறவங்கலாம் ரொம்ப கொஞ்சம். நானே ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், போன பதிவில் நம்ம பார்த்தோம். நானே ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றும் முடியல. அதான் என் உடலில் குத்துக்கிட்டு இருக்கிற முள்ளு இல்லையா. நானு பல ரோமையர்களுக்கும் பல எபேசியர்களுக்கும் இந்த கொரிந்தியருக்கும் பிலிப்பியருக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்குமா ஏகப்பட்ட நற்செய்தி சொல்லி நிறைய பேர் மனம் திரும்பிட்டாங்க. இந்த கனானாய பெண்ணுடைய அடையாளமாக பார்க்கிறோம் ஒரு பெண்ணு தான். ஆனா மனம் திரும்பியவர்கள் ஏராளம். ஆனா பாருங்க, என் சொந்த மக்களை என்னால் மனம் திருப்ப முடியவில்லை, எனக்கு அது முள் போல குத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்கிற பவுல் நமக்கு தெரியும், அப்படித்தானே? ஆகவே அங்க தேர்பவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. நாம் இன்னைக்கு துள்ளி குதிக்கலாம். கனானாய பெண் இந்த விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கிறது இல்லையா? எப்படி இருந்தாலும் இயேசு அவருடைய சாயலை நான் பெறும்படி, நான் என்னுடைய ஞானஸ்நானத்தில் வாழும்படி, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கும்படி, அப்படி செஞ்சால்தான் நம்ம போக முடியும். ஏன் தெரியுமா? நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நம்ம படிக்கலாம் பாருங்க. ஓகே, we'll go to the second reading. என்ன சொல்றாரு நம்ம பார்க்கலாம். ரோமையர்கள் எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 வசனங்கள் 13 15 மற்றும் 29 32. பிற இனத்தாரையாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு சொல்றாரு, உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியா என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு, பாருங்க, நாயின்னு சொன்ன வார்த்தைக்கு எதிர்த்த மாதிரி இது இருக்குது பாருங்க. இன்னைக்கு அந்த நாய் நிறைய குட்டி போட்டு குட்டிகள் பல குட்டிகளை போட்டு விட்டது. ஏனென்றால் நேரடியான உணவு இயேசு கிறிஸ்து நம்மை ஆலயமாக கொண்டு விட்டார் இல்லையா? அந்த ஆலயத்திற்கு போய் எல்லாரையும் துரத்தி விட்டாரு. அது ஆலயமே இல்லை, என்ன அவரே சொல்லிட்டாரு, இது என்னுடைய தந்தையின் ஆலயம் என்று மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொன்னார். அது ஆலயம்னு அவர் சொல்லவே இல்லை. இது என் தந்தையினுடைய ஆலயம்னு சொல்ல, என் தந்தையின் ஆலயம் என்று மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறதே. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, மெயின்டைன் பண்ணு, இந்த மரபு, இந்த பேச்சு, இந்த உறுதிமொழி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லி அங்க அடி உத. இன்னைக்கு அந்த ஆலயம் இடிக்கப்படும் அவரே சொன்னாரு, இடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நாம ஆலயம் ஆயிட்டோம். ஆகவே இன்னைக்கு பவுல் ரொம்ப அழகாக சொல்ற வார்த்தை, இதன் வழியா என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால், அவர்கள் அருளால் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது, அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது என்னவாகும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்றும் நாம் சொல்லலாம் அன்றோ என்று சொல்கிற பவுலை நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று சொல்றாரு, அப்படின்னா அவர்களுக்கும் மீட்பு உண்டு, அவர்களும் அந்த உயிர் தெழுதலில் பங்கு பெறுவார்கள் என்று சொல்கிறார். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள், இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் யாரு? யூதர்கள். நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அழகா சொல்றார் பாத்தீங்களா? அப்ப அந்த மேசைக்குரியவர்கள் சாப்பிடாம கீழே இருந்தவங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைச்சிச்சு, அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெறுவார்கள். அதன் பொருட்டு இவ்வாறு நடந்திருக்கிறது என்று சொல்கிறார். நம்ம இந்த கண்டென்ட்டை ரொம்ப அழகா நம்ம புரிஞ்சுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். டைம் ஆச்சு நிறைய சொல்றதுக்கு. அது உள்ள எசாயா 56:1, 6-7. ஆண்டவர் கூறுவது இதுவே. என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவரது ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பிற இன மக்களை குறித்து. இட்ஸ் so important word.
என்ன சொல்றாரு? பிற இன மக்கள் எல்லாருக்கும் வாங்க 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 இல்ல, நீங்க என்ன செய்யணும்? என்ன சொல்றாரு? 4 பாயிண்ட்ஸ் அடிக்கிறாரு பாருங்க. நீ பிற இன மக்கள் தான், நீ கனானியன் தான், இப்ப நீ உள்ள வந்துட்டதான், ஆனாலும் உனக்கு மீட்பு உண்டா? உனக்கு என்னுடைய உறுதிப்பாடு உனக்கு உண்டா? என்னுடைய அந்த புதிய உடன்படிக்கை எப்படி? ஆண்டவருக்கு திருப்பணி செய்யணும்ன்றாரு. 2வது சொல்றாரு அவர் மீது அன்பு கூறணுங்கிறாரு. 3வது சொல்றாரு அவருக்கு ஊழியராக இருக்கணுங்கிறாரு. 4வது சொல்றாரு அவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடிக்கணுங்கிறாரு. ஆகவே இதெல்லாம் கடைபிடிக்கிறவங்க தான் இப்படிப்பட்ட புற இனத்தார். சும்மா இல்ல, எல்லாருக்கும் இல்ல, இப்படிப்பட்ட புற இனத்தார். இவர்களுக்குத்தான் இந்த உணவு, இவர்களுக்குத்தான் விண்ணக வாழ்வு, இவர்களுக்குத்தான் பரலோக ராஜ்யம், இவர்களுக்கு தான் மீட்பு, இவர்களுக்கு தான் நித்திய வாழ்க்கை. இதெல்லாம் செய்யாம இருக்கிற புறவினத்தாராகிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லோருக்கும் மீட்பு இல்லை. இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இசையாஸ் 56 6-7 முதல்ல இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ். சாதாரணமா புறவினத்தார் எனக்கு மீட்பு வந்துருச்சு, எனக்கு அது வந்துச்சுன்னா நான் இதெல்லாம் செய்யணும். அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்குரிய இறை மன்றாட்டின் வீடு என்று அழைக்கப்படும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எந்த ரீடிங்கை படித்தாலும் சரி, எந்த நற்செய்தியை படித்தாலும் சரி, கடைசியில் ஒரு உண்மை இருக்கும். அந்த உண்மைக்குள்ள அந்த உண்மை கொஞ்சம் கசக்கும்படியான உண்மையாகத்தான் இருக்கும். ஐயோ நான் இப்படியா எப்படியா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையைத்தான் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இது ஆல்மோஸ்ட் நிறைய எப்படின்னா எல்லா மக்களினம், வேறு வேறு மக்களினம் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. பட் there is no time today. இப்போ இப்படி நாம் எப்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதற்கு என்ன தகுதி தேவை இருக்கிறதுன்னு முதல் வாசகம் நமக்கு சொல்லிட்டு, நாம் யாராக இருக்கிறோம்? சுமல நாயின்னு சொல்லிட்டாரா? சந்தோஷம். ஏன்னா அந்த நாய்களுக்கு தான் என்று எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாய்கள் தான் கடவுள் தங்கும் இடமாகவே மாறி இருக்கிறது. ஆமா, நாயின்னு சொன்னீங்க, ஆனால் அந்த நாய்க்குள்ளே அவர் வந்து தங்கிட்டாரு. அப்படிப்பட்ட நாயாக நாம் மாறி இருக்கிறோம். பேறு பெற்ற நாய். கிறிஸ்டின் சமாதானம் நம்மோடு இருக்கட்டும். ஆமென்.